ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. 2026 லைஃப் கோச் வந்து செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ லைஃப் கோச்சில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் அனுப்ப விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த லைஃப் கோச்சில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் லைஃப் கோச் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போல்லாம் நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னா, உங்களுடைய ஆசையை நீங்கள் என்கிட்ட சொல்வீங்க, அதை அடையிறதுக்கு என்ன மாதிரியான வழிகள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு என்னுடைய லைஃப் கோச் டோட்டல் டிஃப்ரெண்ட். இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு 2 டைம்ஸாக, அதாவது ரீசெண்டாக நான் லாஸ்ட் பேட்ச்க்கும் அதுக்கு முன்னாடி பேட்ச்க்கும் தான் ஸ்பிரிச்சுவலாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என் லைஃப் கோச்சுக்கு வரவங்களுக்கு குருவோடைய பாதையை வழிகாட்டி ஆன்மீக வாழ்க்கைனா என்ன, உண்மையான சந்தோஷம்னா என்ன, ஒரு நிமிஷம் விடாமல் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை எப்படிலாம் நம்ம அனுபவிக்கலாம். ஸோ சந்தோஷம் வரும்போது அதை நம்ம எப்படி பார்க்கணும், கவலை வரும்போது அதை எப்படி பார்க்கணும், கர்மானா என்ன, அந்த கர்மாலேருந்து வெளில வரதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ண முடியும், குருவை ஏன் சரணாகதி அடையணும், குரு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு மேஜிக்கான உண்மையான மிராக்கிளான ஒரு வாழ்க்கையை வாழ்றது தான் இந்த லைஃப் கோச்சில் என் மூலமாக உங்களுக்கு கடவுள் சொல்லி கொடுக்க போகிறாங்க. இதான் உண்மை. இத்தனை நாள் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக ஆசையை தீர்த்துக்கிட்டு இருந்தோம். அது எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு குழந்தை பைக்குக்கு ஆசைப்பட்ட மாதிரி, அதுக்கு முதல்ல பைக் ஓட்ட தெரியுமா, அந்த பைக்கை கொடுத்தா அதுக்கு சேஃப்டியா அப்படிலாம் பார்க்காம பைக்கு வேணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணிடுது. ஆனால் அது கிடைச்சாலும் நம்மளுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல, அது கிடைக்கல அப்படின்னாலும் வருத்தத்தில் மூழ்கி போயிடுறோம். ஸோ இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. முதல்ல நீ ஏன் அதை ஆசைப்படுற, அது உண்மையான ஆசையா, அதை விட சந்தோஷம் தரக்கூடிய வேற ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் நீ அதுக்கிட்ட போவியா, இல்லை சந்தோஷம் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக அதுலேயே மூழ்கி போய் வாழ்க்கையை அழிச்சிக்க போறியா? ஸோ உண்மையான சந்தோஷம் என்ன? சந்தோஷம் வந்து உனக்கு ஏதாவது வாங்கினா கிடைக்குது, அது பழசாயிடுச்சுன்னா சந்தோஷம் அதில் இருக்க மாட்டேங்குது. புதுசு புதுசாக சந்தோஷம் வேணும்னு தோணுது, அந்த சந்தோஷம் நிலைக்க மாட்டேங்குது இல்லையா? நிரந்தரமான சந்தோஷம் என்ன? நிரந்தரமான சந்தோஷம் உன் வாழ்க்கையில வந்துருச்சு அப்படின்னா உன் வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலையில போகும்? உன்னை சேஃப்கார்ட் பண்றதுக்கு எப்படி வந்து அல்லாவுதீன் அற்புத விளக்குல ஒரு விளக்க வச்சுக்கிட்டு அல்லாவுதீன் எது கேட்டாலும் தருமோ, ஆனா இன்னைக்கு நம்ம பண்ண போறது அந்த கடவுளையே கூட வச்சுக்கிட்டு உனக்கு தேவையான ஒரு விஷயத்த கடவுள் நம்மளுக்கு கொடுக்க போற ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம முழுக போறோம். புரியுதுங்களா? ஜி பூம்பா அப்படின்ற ஒரு விளக்க வச்சுக்கிட்டு எனக்கு தேவையானதெல்லாம் கேட்குற, அது தருது. ஆனால் அது நல்லதா கேட்டதா நமக்கு தெரியாது இல்லையா? ஜி பூம்பா கேட்டோன்னே தந்துருது. ஆனால் அது சரியா, நம்ம வாழ்க்கை இது கரெக்டாக இருக்குமா, எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்றத தாண்டி எனக்கு அடுத்தது என்ன நடக்க போறன்ற ஒரு விஷயம் யாருக்கு தெரியும் அப்படின்னா கடவுளுக்கு தானே தெரியும். அப்போ அவருக்கு தான் தெரியும் உனக்கு இது வேணுமா வேணாமான்னு. ஸோ அதனால நான் ஒரு விஷயத்த கேட்கறத விட எனக்கு எது சரியோ அந்த விஷயத்துக்கு நான் அடிப்பணிஞ்சு அதை நான் ஏற்றுக்கணும் அப்படின்ற மனப்பான்மையை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த லைஃப் கோச்சில் உங்களுக்கு அமைய போகுது. ஆனால் நிரந்தரமான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது. விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, 6 month லைஃப் கோச் June 15th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. மார்னிங் மெடிடேஷன் இருக்கும். மார்னிங் மெடிடேஷன் வந்து 5 AM to 6 AM 6 AM வரைக்கும் இருக்கும். 1 hour மெடிடேஷன். அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பிரிச்சுவல் பற்றி, ஆன்மீகத்தை பற்றி, உன்னை சரணாகதி அடையிறதை பற்றி அப்படி தான் இருக்கும். கடவுளோட எப்படி நம்ம வாழ்கிறது அப்படின்ற விஷயங்கள் தான் அதில் நிறையா இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது மந்த்லி ஒன்ஸ் ரிவ்யூ கால். என்கிட்ட நீங்கள் பர்சனலாக பேசுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள், உங்களுடைய மாற்றங்கள்லாம் என்கிட்ட நீங்கள் பர்சனலாக பேசுவீங்க. மந்த்லி ஒன்ஸ் பேசுவீங்க. மந்த்லி ட்வைஸ் காலும் இருக்குது. ஸோ இதோட பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 times பண்ணிக்கலாம். 3 months ஒன்ஸ், 3 months ஒன்ஸ், அந்த மாதிரி 2 time பண்ணிக்கலாம். 1 time பண்ணிக்கலாம். ஸோ 2 விதம் இருக்குது. ஒன்று 6 month 1 month என் கூட காலில் பேசிட்டு டெய்லி பேசிஸில் நான் உங்ககிட்ட வந்து மெடிடேஷன் கண்டக்ட் பண்ணுவேன். ஸோ டெய்லி நீங்கள் என் கூட காண்டாக்டில் தான் இருப்பீங்க. அப்படியும் இருக்குது. மந்த்லி 2 times பேசுகிறதும் இருக்குது. அதுலேயும் டெய்லி என் கூட மார்னிங் மெடிடேஷன் அட்டன் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உங்களை வச்சு நம்ம சில சேவைகள் எல்லாம் வெளியே நம்ம செய்வோம். அந்த மாதிரி அடுத்தது உங்களுக்கு வந்து இதில் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து நல்லா கரெக்டாக நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு அடுத்த நிலைக்கு உயர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைஃப் கோச் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். ஓகேவா? இல்லைனா கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் தான் இருக்கும். ஸோ இப்போ லாஸ்ட் பேட்சில் வந்தவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்குன்னு இப்போ ஒரு சேனல் ஆரம்பித்து அவங்க வந்து அவங்க ஸ்பிரிச்சுவலாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு அதை 4 பேருக்கு ஷேர் பண்ணி இன்னைக்கு அவங்க ஒரு வழியில் போயிட்டுருக்காங்க, ஒரு நிம்மதியான வாழ்க்கையில். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் மனசு வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். ஓகே, விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 8438512316. ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா.